நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசே குசித்து நான் முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசே குசித்து நான் முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. உணர்ந்து யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீர் எல் ஷடாய் தெய்வம், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் எங்களை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஆவியின் நிறைவோடு கூட தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே அவரை பார்த்து அந்த 2 வார்த்தையை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எல் ஷடாய், நீர் யெகோவா தேவன். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. என்னால் முடியாததை, எனக்காக சில மனிதர்கள் செய்து முடிக்க முடியாததை நீர் எனக்காக செய்ய வல்லவரப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே தேவ பிரசன்னத்தை நாம் உணரலாம். நீங்கள் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை முதலாவது சமாதானப்படுத்துவார். பிலிப்பியர் 4:6 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்க கடவது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு 2 முக்கிய ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், இளைப்பாறுதல். தேங்க்யூ ஜீசஸ். சூரியனுக்கு கீழே வாழ்ந்து 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 அநேக காரியங்கள் மாயையை போல தெரியலாம். எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. ஆமாம் ஆமாம், உண்மைதான். சூரியனுக்கு கீழே நாம் படுற பிரயாசம் எல்லாம் நம்ம மாயைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறது. ஆனால் நீதியின் சூரியனுக்கு கீழ் எல்லாமே நிஜமாக இருக்கிறது. அது நிழல் அல்ல, அது நிஜமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு நிழலாட்டமான வாழ்க்கையை அல்ல, ஒரு நிஜமான வாழ்க்கையை,
ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை. ஓ ஹல்லேலூயா! உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. ஓ மிக முக்கிய நோக்கங்கள் இருக்கிறது. ஓ ரகதரா லேசேகே ரெமெனே துரிகாபா. ஹல்லேலூயா! தேங்க் யூ ஜீசஸ். யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில் வந்தப்போ சொல்றாரு, அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் குடும்பம் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார். ஓ அவருடைய பாதையில் எல்லாம் வருத்தம் தான். பாருங்களேன், சகோதரர்கள் பகைத்த போது வருத்தம், குழிக்குள் தூக்கி போட்ட போது வருத்தம், போத்திபார் வீட்டில் தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட போது வருத்தம், சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்த போது வருத்தம் 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 வருத்தம். ஆனால் அவருடைய பாதை தேவனுடைய பாதையிலே இருந்தது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசே குசித்துனா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசே குசித்துனா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீரானே என் துணையானி, என் தேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் தேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் வைக்க போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக எடுங்கன்னா எந்த பயமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவருடைய அன்பை நம்ம அப்படியே ருசித்து பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது நம்ம நல்லா இருக்கணும், டல்லாகவே இருக்கக்கூடாது. அப்படின்னா கர்த்தர் நல்லவருங்கிறத எந்த சூழ்நிலையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். பிரைஸ் காட். நமக்குலாம் அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் வேறு லெவல் தான். வாழ்க்கையில்
இந்த 2 மந்த்ஸை மறக்கவே செப்டம்பரும் நல்லா இருக்கும். பிரைஸ் காட். ஆனால் இவ்வளவு சூழ்நிலையிலையும் நம்ம நிற்கிறோன்னா டெய்லி கர்த்தர் நல்லவருங்கிறத நல்லா ருசித்து பார்த்துருந்தோம். யார் என்னன்னு இருந்தால் நமக்கு என்ன, நம்மளை அழைச்ச தேவன் நல்லவர். ஆமாம், நம்மளை பகைச்சவங்க என்ன சூழ்நிலைனாலும் பகைச்சிட்டு போட்டும், என்னன்னாலும் செய்யட்டும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் நல்லவர். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை நல்லவராக பார்க்கணும். பிரைஸ் காட். ஒரு பாட்டு உண்டு தெரியுங்களா? நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் அப்படிங்கிற நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். தேவனுடைய அந்த இருதயத்தின் மையத்தை பார்க்க போகிறோம். அழகான வார்த்தை பாருங்களேன். தேவன் சில கிரியையை செய்கிறதின் அடிப்படையிலையும் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அது உண்மையிலே அவருடைய குணாதிசயம் கிடையாது. இப்போ பாருங்களேன், ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டாங்கன்னா அப்பாவோ அம்மாவோ எவ்வளோ கோவப்படுறீங்க, கொடுத்தோம்னா ஒன்றெல்லாம் அப்படிமோ. உண்மையிலே இதுதான் உங்கள் குணாதிசயமா? அந்த அவன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டான்னு உடனே அவனை கண்டிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் மூஞ்ச மாற்றுறீங்க, டோனை மாற்றுறீங்க. ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னா, இப்போ அவன் பயங்கர சேட்டை பண்ணிட்டான், கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு அவன் கீழே விழுந்துட்டான், ஒரு காயம் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் உடனே தட்டி கொடுத்து அதை பழசெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? உண்மையிலே சொல்லிட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடிச்சிங்க திட்டினீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் கிடையாது. அவன் கீழே விழுந்து ஒரு காயப்பட்டான்னா போய் மருந்தை போட்டு அவனை சரிப்படுத்துறதுக்கு ஆறுதல் படுத்துறீங்க, அதுதாங்க நீங்கள். பிரைஸ் காட். அதே மாதிரி தேவன் ஏதோ அங்கே கண்டிச்சாரு இங்கே கண்டிச்சாரு அப்படின்ன உடனே அதுதான் அவருடைய உண்மையான குணாதிசயம்னு என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு இடத்துல சொல்கிறாரு, நினிவே இன்னும் 40 நாளையில் என்ன பண்ணிடும், கவிழ்க்கப்பட்டுரும் அப்படின்ட்டாரு. இந்த இப்படி சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பயங்கர கடினமான. நான் சொல்கிறேன், அவர் சொல்லாமல் கவிழ்த்து போட்டிருந்தாருன்னா அவர் கடினமானவர். ஆனால் சொல்கிறாருன்னா அந்த சொல்கிறதுல அவருடைய கிரியை வெளிப்படலை, அவருடைய உள்ளம் வெளிப்படுது. கவிழ்க்கப்படும்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவருடைய குணாதிசயத்தை தீர்மானிச்சிடக்கூடாது. ஏன் இதை யோனாட்ட சொல்லணும்? நான் என்ன அர்த்தம்னா, இவன் போய் அங்கே போய் சொல்லுவான், அவங்க மனம் மாறுவாங்க, நான் நினிவேயை கவிழ்க்கக்கூடாது. ஆனால் அவங்க கிரியின்படி பார்த்தா அது கவிழ்க்கப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கிருபையின்படி பார்த்தால் அது கவிழ்க்கப்படும்படி அல்ல, அது கட்டப்படும்படிக்கு இருக்குது. நினிவேயை கவிழ்ப்பது தேவ சித்தமாக இருந்திருந்தால் யோனாட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தூதர்களை அனுப்பி இருந்திருக்கலாம். பிரைஸ் காட். நம்ம சாமி கண்ணை குத்துற சாமி கிடையாது, கண்ணை கொடுக்கிற சாமி.
கண்ணை கெடுக்கிற சாமி கிடையாது, கண்ணை கொடுக்கிற சாமி. பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு கண்ணை கொடுத்த சாமி தான் தெரியுதாரு. பிரைஸ் காட். கண்ணை கொடுத்த சாமியும் தெரியுதாரு, தன்னை கொடுத்த சாமியும் தான் தெரியுதாரு. ரொம்ப நல்லவருங்க. இன்னைக்கு நான் எவ்வளோ தெரிஞ்சிட்டேன், இதை விட இன்னும் அவர் நல்லவராக தான் இருக்கிறாரு. பிரைஸ் காட். அப்போ நியாய தீர்ப்பை குறித்து எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் என்ன செய்யும், வரும். எல்லாருமே நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்காங்க. நான் சொல்கிறேன், எப்படி இருக்காது, சூப்பராக இருக்கும். மனுஷன் நியாயம் தீர்த்தம்னா நீங்கள் பயப்படணும். தேவன் நியாயம் தீர்த்தார் என்றால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கலாம். ஏன்னா மனுஷன் நியாயம் தீர்த்தாம்னா அவன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வான். தேவன் நியாயம் தீர்த்தார்னா அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்வார். என்ன நீதி தெரியுமா? அவருடைய நீதி. நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன், தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். உங்களுக்கு ஆமாயா உண்மைதான், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கிடுங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்குன்னா என்கிட்ட விட்டுட்டு போயிருங்க, சேர்த்து நானே எடுத்துக்கிடுதேன். பிரைஸ் காட். தாவீதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்தார். லாஸ்ட்டாக எழுதுறார். தாவீதை பற்றி என்ன பண்ணுறாரு எழுதுறாரு. நம்ம நினச்சோம் தாவீதுக்கு ஏகப்பட்ட ஃபைல் இருக்குன்னு. என்ன பண்ணோம்? பத்சேபாள் பைல், அதுக்கப்புறமா உரியாவுடைய ஃபைல், ஓபேத் ஏதோம் ஃபைல், மீகால் ஃபைல், அப்படியே நிறைய ஃபைல் இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. பிரைஸ் காட். லாஸ்ட்டில் தேவன் சொல்கிறாரு, தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர வேற எதுலையும் அவன் தவறவில்லை, எல்லாவற்றிலும் எனக்கு சித்தமானதை அவன் செய்தான். பிரைஸ் காட். இப்படித்தான் நியாய தீர்ப்பு இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாய தீர்ப்பை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறீங்கனாலே உங்களுக்குள்ள குற்ற உணர்வுகள் வரும், குற்றமும் வந்துடும். நீங்கள் எப்போ பயப்படாமல் இருக்கீங்களோ அப்போ அங்கே எதுவுமே என்ன செய்யாது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எப்படி எத்தனை ஃபைல் இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். சும்மா அப்படி பேரை சொல்லி சொல்லலாம். நான் தாவீதுக்கு சொன்ன மாதிரி சும்மா உங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ நம்ம தாவீதை சொன்ன மாதிரி நமக்கு எத்தனை ஃபைலு, நம்ம கிரியின் அடிப்படையில் பார்த்தா எத்தனை ஃபைல் எடுக்கணும்? என்ன சொன்னால் ஒரு 10,000 ஃபைல் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன உண்மையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வரல, சிலுவைக்கு போகலை, எனக்காக அவர் மரிக்கலைன்னா நம்ம ஃபைல்லாம் 10,000 ஃபைல் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம கிரியின் அடிப்படையிலான எந்த ஃபைலும் கிடையாது. தாவீதுக்காவது உரியான்னு சொல்லி ஒரு ஃபைல் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபைல் இருக்கும் என்றால் அது ஒரே ஒரு ஃபைல் தான், இயேசு என்கிற ஒரே ஒரு ஃபைல். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அதில் மிகப்பெரிய பயம் என்னன்னா நியாய தீர்ப்பை குறித்த பயம். இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் நம்மை விட்டு நீங்குகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்குகிறது. மனிதர்களை குறித்த பயம் நீங்குகிறது. சூழ்நிலைகளை குறித்த பயம் நீங்குகிறது. எஸ், மரணத்தை குறித்த பயம் நீங்குகிறது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நல்லவர், அவருடைய தீர்ப்பு நல்ல விதமாக இருக்கும். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது அழகாக எழுதியிருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் காட். நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கோமா? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஈசாக்கு யாக்கோபை தடை பார்த்து என்ன சொன்னார்? ரோமமா இருக்கு, ஏசாதான். பிரைஸ் காட். ஸோ ஒரு ஆட்டு மயிர் என்ன பண்ணிட்டு ஆளையே, ஏங்க ஆட்டு மயிறு ஆளையே மாற்றும்னா இயேசுவின் ரத்தம் அவரை போல நம்மை மாற்றாதா?
இன்னைக்கு அவருடைய மாம்சம் நமக்கு உள்ள போகுது இந்த அப்பத்தின் வடிவில். அப்படியே உள்ள அவராது மேலே தான் ஆட்டு தோலை போட்டார். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் நமக்கு உள்ளேயே போகுதுங்க. எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவருடைய ரத்தம் நமக்கு உள்ள போது. அப்போ நம்ம இயேசுவாக தான் இந்த பூமியில் என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். ஸோ உங்களையும் குறித்து என்னையும் குறித்து யாராவது ஏதாவது ஃபைலை தூக்கிட்டு வந்தா சொல்லுங்க, இயேசு என்கிற ஒரே ஒரு ஃபைல் தான் எனக்கு என்ன செய்யுது. இதுதாங்க விசுவாசம். இப்போ தான் நீங்கள் கிரியையை விட்டு கிருபைக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள். இல்லைன்னா நிலுவையால் தான் வாழ்க்கை என்ன செய்யுது. ஆமாம், எந்த நிலுவையும் கிடையாது. நீங்கள் யார்கிட்டயா கோவப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது விழுந்ததாக இருக்கட்டும், சாக்கடையே உங்கள் மேலே பட்டிருந்தாலுமே இருக்கட்டுமே, ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீக்கி இருக்கிறார். பிரைஸ் காட். அப்படி எழுந்து நிற்கலாமா கொஞ்சம் நேரம் ஆண்டவரை அப்படியே நாம் பாடி ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேங்க்யூ ஜீசஸ். எதை குறித்தும் பயப்படாதீங்க. நியாய தீர்ப்பை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஓ நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலமாக தான் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறும், நிறைவாய் மாறும். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. சில நேரம் ஏதோ ஒரு நூல் இலையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ ரா கத்தாரா லே சே கே மேனே. ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள். நான் உண்மை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை வெட்கப்படாதபடிக்கு செய்வீரப்பா. மனிதர்களுக்கு முன்பாக நான் தலை குனிந்து போகாதபடிக்கு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் தலையை நீர் நிமிரச் செய்கிறவர், என் தலையை நீர் உயர்த்துகிறவர் ஆண்டவரே. எந்த மனிதனுக்கு முன்பாகவும் எந்த ஒரு நிலைமையிலையும் நான் என் குடும்பம் தலை கவிழ்ந்து நடப்பதற்கு நீர் விடமாட்டீர் ஆண்டவரே. நினிவே கவிழ்க்கப்பட்டு போகத்தக்க நிலைமையில இருந்தது. கிரியையின் அடிப்படையில் பார்த்தால் நினிவே கவிழ்க்கப்படணும். ஆனால் உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி நாங்கள் பார்த்தபோது அது கவிழ்க்கப்படவில்லை. அது திரும்பவும் எடுத்து அது கட்டுவிக்கப்பட்டது ஆண்டவரே. தாவீதின் கூடாரத்தை நீர் திரும்பவும் எடுத்து கட்டினீர் ஆண்டவரே. திறப்புகளை எல்லாம் நீர் அடைத்தீரப்பா. ஏதாவது ஒரு புயல் காற்றின் நிமித்தமாய், ஒரு சுழல் காற்றின் நிமித்தமாய், ஒரு அலையின் நிமித்தமாய் என்னுடைய குடும்பமோ என்னுடைய வாழ்க்கையோ கவிழ்க்கப்படுவதைப் போல இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கவிழ்க்கப்படாத ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள் எல்லாம் அது கட்டப்படும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு வீட்டை கட்டுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. யோபுவின் வாழ்க்கை ஒரு சூழ்நிலையிலே இடிக்கப்பட்டதைப் போல இருந்தது ஆண்டவரே. ஆனால் அவனுடைய குடும்பம் மறுபடியும் கட்டப்பட்டது. அவனுடைய ஆசீர்வாதங்கள் மறுபடியும் அவனுக்கு திரும்ப இரண்டத்தனையாய் கிடைத்தது ஆண்டவரே. மறுபடியும் உம்மை நாங்கள் நம்புகிறோம். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மைத்தான் நம்பியாகணும் ஆண்டவரே. எங்களுக்கு நம்புறதுக்கு வேற யாரும் இல்லைப்பா. நாங்கள் வேற யார்ட்டையும் போய் கெஞ்ச முடியாது, யார்ட்டையும் போய் நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் அப்பா. மனிதர்களிடம் போய் ஒன்றை கேட்பதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். அன்னாள் கணவனிடம் போய் எதுவுமே சொல்லலை, ஏலிட்ட போயும் ஒன்றும் சொல்லலை. கர்த்தரத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். இருதயத்தை நீங்கள் ஊற்றிட்டீங்கனாலே ஃபஸ்ட்டு சாமுவேல் கிடைக்க மாட்டான். ஒரு சந்தோஷ முகம் உங்களுக்கு உண்டாகும், துக்க முகம் நீங்கும், வெட்கம் நீங்கும். தேங்க்யூ லார்ட். பாருங்களேன், ஒரு செழிப்புக்கு முன்பாக ஒரு களிப்பு உண்டாகிறது பாருங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.
ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, யார் உன் கூட இல்லைன்னாலும் நான் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு தரிசனமாயிட்டே இருப்பேன். நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஓ எஸ். அதாவது நம்ம மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்ல, எனக்கு உண்மை விட்டா யாரும் கிடையாதுன்னு. அவரும் நம்மளை பார்த்து சொல்றாரு, எனக்கும் உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது. அதாவது இருக்காங்க, ஆனால் அவர் ஒரு காரியத்துக்குன்னு உங்களை தெரிந்து கொண்டார்லா, அந்த காரியத்துக்கு, அந்த பர்டிகுலர் காரியத்துக்கு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தங்களை வைத்து அதை அவர் செய்ய மாட்டார். நினிவேக்கு வேற ஒருத்தர் அனுப்பியிருக்கலாம்ல, இவனை தரிசிசுக்கு விட்டுட்டு. அதே யோனாவைத்தான் அனுப்புகிறாரு. பெருங்காற்றிலும் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய மாமனார் வீடுக்கு போய் கொண்டிருக்கிற அந்த வழியிலே சாயங்கால வேளை, இருட்டான நேரம், மாலை மயங்குகிற நேரம், ஒரு தயக்கம் வருகிற நேரம், ஒரு இருளான நேரம். இருளான நேரத்திலும் ஒரு அருளை பெற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு அன்றைக்கு தலையில் வைப்பதற்கு ஒரு கல்லு தான் கிடைத்தது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் தலை சாய்ப்பதற்கு கல் அல்ல, ஜீவனுள்ள கல் கிடைத்திருக்கிறது. சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. ஹேய், அவர் கல்லில் சாய்ந்து அவ்வளோ பெரிய தரிசனத்தையும் வாக்கு தத்தத்தையும் பெற்றிருப்பார்னா, நீங்களும் நானும் ஜீவனுள்ள கல்லின் மீது சாய்ந்தவர்கள் எத்தனை அதிகமான தரிசனத்தையும் எத்தனை அதிகமான வாக்கு தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எஸ். கல்லில் சாய்ந்திருந்தவனுடைய வாழ்க்கையே அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னா, ஜீவனுள்ள கல்லில் சாய்ந்திருக்கிற நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம். தேவ திட்டத்தில் நாம் பயன்படுத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். போகிற இடங்களிலெல்லாம் அந்த ஜீவனுள்ள கல் நம்மோடு கூட வருவார். அன்னைக்கு யாக்கோபு கல்ல அது இதுன்னு தான் பேசியிருப்பான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் கல்ல அவர் இவருன்னு பேசுகிறோம். ஏன்னா யாக்கோபு சாய்ந்திருந்த கல்லில் ஜீவன் கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் சாய்ந்திருக்கிற அந்த கல்லிலே ஜீவன் இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவரை பார்த்தபடியே சொல்லாமா? செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீரே. இது வானத்தின் வாசல் என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல். நல்ல உற்சாகமாய் சந்தோஷமாய் தேவன் என் கூட இருக்கிறாரு. சகலத்தையும் படைத்தவர், சிருஷ்டிகர்த்தராகிய தேவன், மீட்டு கொடுக்கிற மீட்பர்,
அன்பின் தெய்வம், ஓ நல்ல தெய்வம், சர்வ வல்லவராய் இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அனைத்தையும் நமக்கு அருளுடுகிற ஒரு தேவன், ஓ தன்னையே கொடுத்த தேவன், ஓ நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், இந்த உலகமோ இல்ல உலக மனிதர்களோ நம்மை கெடுக்கிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவனோ ஓ நமக்கு அவர் கொடுக்கிற தேவனாய். ஓ thank you Jesus. பெத்தேல் இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருந்தபோது ஓ நம்மை அநேக சூழ்நிலைகள் ஓ நம்மை கெடுப்பது போல் இருந்ததல்லவா. என்றைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்களோ, என்றைக்கு அந்த விருந்து சாலைக்குள்ள வந்தீங்களோ, ஓ ஹalleluya, ஓ உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓ ரகதரா லேசேகே மேனே தூரிகாபா. ஓ ஹalleluya, ஹalleluya. தேவன் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். பணம் இருக்கும்போதும் நம்ம கொடுக்கலாங்க, பணம் இல்லாமலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு பணம் அவசியம் நமக்கு தேவை. ஆமாம், பணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஓகே தான். ஆனால் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பணம் வேணுங்க. நம்ம பாத்ரூமில் போய் நின்று குளிக்கணும்னா பணம் வேணும். என்னடா அது குளிக்கிறதுக்கு எதுக்கு பணம்? சோப்பு போட்டு குளிக்கணும்னா பணம் வேணும். 40 ரூபா இருந்தால் தான் சோப்பு வாங்க முடியும். தலைச்சிவணும்னா 10 ரூபா இருந்தால் தான் சீப்பு வாங்கி தலைச்சிவ முடியும். முகத்தை துடைக்கணும்னா 10 ரூபா கொடுத்து கர்ச்சீப்பு வாங்கினா தான் முகத்தை துடைக்க முடியும். குளிர் நேரத்தில் மூடி படுக்கணும்னா 200 ரூபா கொடுத்து பெட்ஷீட் வாங்கினத்தான். எங்கே போனாலும் தேவன்கிட்ட எல்லாமே இலவசம்தான். பரலோகத்தில் இருந்து நீங்கள் எதையுமே துட்டு கொடுத்து வாங்க மாட்டீங்க, எல்லாமே இலவசம்தான். ஆனால் அந்த பூமியில் நீங்கள் என்ன வாங்கினாலும், ஒரு குண்டூசி வாங்கினாலும் ஓசிக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணும். இன்றைக்கு ஒரு ஐஸ்வர்யத்தின் வல்லமை, எஸ் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எஸ், அவருடைய ஐஸ்வர்யம் நம்மை அப்படியே நிரப்பட்டுமே. பவுல் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது சொல்றாரு, பிலேமோன் ஒனேசிமோ உம்மிடத்தில் கடன்பட்டு இருந்தால் அதை என் கணக்கில் வைத்து கொள்ளும், நான் அதை கட்டி தீர்ப்பேன். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பவுல் சொல்றாரு, அவரே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒனேசிமுடைய கடனை நான் கட்டி தீர்ப்பேன். எவ்வளவு ஐஸ்வர்யமாய் வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரு ஐஸ்வர்யம் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு குறைவும் இருக்காது. பிறருடைய காரியங்களை கூட செய்யத்தக்க விதத்தில் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய ஃபீஸை நம்மால் கெட்ட முடியாமல் இருக்கலாம். நான் ப்ரொஃபட்டிக்கலாக டிக்ளேர் பண்ணுறேன், அநேக பிள்ளைகளுக்கு நாம் ஃபீஸ் கட்டுகிறவர்களாய் இன்றைக்கு ஒருவேளை நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்க முடியாத நிலைமையில இருக்கலாம். நான் உங்க மேல ப்ரொஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்றேன், அநேகம் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிற அளவுல பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஐஸ்வர்யத்தின் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ். சூழ்நிலையை பார்த்து யோசிக்க வேண்டாம். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி ரிசீவ் பண்ணுங்க. நான் அநேகருக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு நீங்க உங்க கடனை அடைக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் அநேகருடைய கடனை நீங்கள் அடைக்கும்படிக்கு எஸ் 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 நல்ல நல்ல ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணுங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் இது ஏதோ உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அல்ல, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நல்ல நல்ல அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷை வரமுள்ளவர்கள் நல்ல அந்நிய பாஷையில பேசி சில ஆசீர்வாதங்களை சில பிசாசுடைய தந்திரங்கள் தடுக்கலாம், சில மனுஷருடைய சூழ்ச்சிகள் தடுக்கலாம். இப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில பேசி ஒரு ஆவி நிறைவோடு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் டிக்ளேர் பண்ண பண்ண எல்லா நடுச்சு வரும்
ஓ நமக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் இடையே இருக்கிற நடுச்சுவர் உடைக்கப்படுகிறது. எல்லா திரைச்சீலையும் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒருவேளை என் மேலேயே ஒரு முக்காடு இருந்தால் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. நல்லா 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 கையை தட்டி ஒரு அபிஷேகத்தோட, ஒரு ராஜரீக ஆசாரி அபிஷேகத்தோட எஸ். சிலர் நினைப்பாங்க, நாம் பணத்தை பற்றி பேசினா சொல்லுவாங்க இவங்க பணப்பிரியர்னு. இல்லை இல்லை, வேதம் தான் சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்க கடன் வாங்காத அளவுல தேவன் தம்முடைய பரத்தின் ஆசீர்வாதத்தால் வானத்தின் மதகுகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களையும் என்னையையும் அவர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ரிசீவ் இட். ஒரு பின்மாரியின் மலையை, ஒரு பின்மாரியை அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களில் உங்க மேல என் மேல கொடிய காலம் வராது, பஞ்சம் வராது, வியாதி வராது, பலவீனம் வராது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இயேசுவின் ஆவி நமக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. எஸ். நம்முடைய கை ஏந்துகிற கையாய் அல்ல, ஓங்குகிற கையாய் இருக்கும். எஸ். அப்பா, நான் பிறப்பின் அடிப்படையில் வாழ விரும்பலப்பா, மறுபிறப்பின் அடையாளத்தோடு வாழ விரும்புகிறேன். நான் ராஜாவா இருக்க விரும்புகிறேன், நான் ஆசாரியனா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் மாற்றுத் தொழுவத்தின் முன்னணியில் பிறந்து அங்கே கிடத்தப்பட்டிருந்தாலும் நீர் ராஜாதான். ஒரு வீடு கூட இல்லாம நீர் இருந்த சொல், நீர் ராஜாதான். ராஜா பொன்னை ஈர்ப்பார். எஸ். பிலாத்துக்கு முன்பாக கூனி குறுகி நின்ற போதும் நீர் ராஜாதான். சிலுவையிலே தலை தொங்கப்பட்டிருந்தாலும் நீர் ராஜாதான். கால்களில் ஆணி, கைகளில் ஆணி, தலையில் முள்கிரீடம், இத்தனை இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியலை. இயேசுவால செய்ய முடியல, செய்யலை. எஸ், இவர் யூதருக்கு ராஜா, நீங்கள் ராஜாக்கள். தேங்க்யூ லார்ட். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வசனம் பாருங்களேன், அதோட விட்டுருக்கலாம்ல. நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. வசனம் நம்ம ஜீரணிக்க முடியாத அளவுக்கு பேசும். நாம் கிரகிக்கக்கூடாத அளவில் பேசும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பிறருக்கு, ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய், கொடுப்பாய், கொடுப்பாய். உங்களையும் என்னையும் தேவன் கொடுக்கிறவர்களாய் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாய் ஒரு அபிஷேகம். எஸ். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பணத்தை கொடுக்கலனாலும் சில நல்ல குணத்தை கொடுக்கிறவர்களாய், குணத்துக்கு ஒரு மாதிரியாய், ஒரு அஸ்திவாரத்திலே குணத்திற்கு ஒரு மாதிரியாய் நீங்கள் இருக்கும்போது அதை தொடர்ந்து பணத்திற்கும் மாதிரியாய், ஐஸ்வர்யத்துக்கும் நீங்கள் மாதிரியாய் இருப்பீர்கள். நீதிமானாகவும் சீமானாகவும் இருப்பீர்கள். எஸ். இந்த காலம் வெறும் சீஷனாய் மட்டும் இருக்கிற காலம் கிடையாது, சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருக்கிற காலம். இயேசுவுக்கு சீஷனாகவும் ஐஸ்வர்யவானாகவும் இருக்கிற காலம். எஸ். பரலோக ஆசீர்வாதங்கள் நாம் ஈர்த்து கொள்ளுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. யாக்கோபு போகும்போது ஒரு கோலும் கையுமா தான் போனார். ஆனால் திரும்பி வந்தபோதோ இரு பரிவாரத்தோடு வந்தார். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி போகிற பாதையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், போகிற பாதைன்னு ஒன்று இருந்தா திரும்பி வருகிற பாதைன்னு ஒன்று இருக்குது. யாக்கோவின் கிரியை அவரை போகச் செய்தது வெறுங்கையாய். ஆனால் தேவனுடைய கிருபையோ யாக்கோபை
இரு பரிவாரத்தோடு திரும்பி வர செய்தது. இன்றைக்கும் உங்களுடைய கைகளில் ஆசீர்வாதம் இருக்கிறது. வலது கையில் தீர்க்காயுசும், இடது கையில் செல்வமும் கனமும். நல்லா 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 கையை தட்டி, என் கை வெறுங்கை கிடையாது, நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் ரிலீஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வரி நாம் சொல்லிட்டு அப்படி ஆராதனை நாம் முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு வார்த்தை அப்படியே சொல்லிட்டு நாம் நிறைவு செய்யலாம். அவனுடைய கிருபையை நாம் உணரலாம். நம்முடைய கிரியை ஒரு விதமாய் நம்மை நடத்தி இருக்கலாம். தேவனுடைய கிருபை நம்மை இதுவரை நாம் நினைத்து பார்க்காத அளவில் நம்மை நடத்த வல்லதாக இருக்கிறது. அந்த கிருபையை உணர்ந்து தேங்க்யூ ஜீசஸ். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள்.
உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களோ, உங்களை யாரெல்லாம் அற்பமாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களை உயர்த்தி வைப்பார். தேங்க்யூ லார்ட். ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிற மாதிரி தாங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உயர்ந்து இருக்கணும் தான் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி உம்முடைய பரலோக ஆசீர்வாதங்களை எங்கள் மேலே நீங்கள் பொழிந்து அருளுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.